உடம்ப கட்டுக்கட்டா பிரிக்கிறதுல நாள் 2 நாள்ல எந்த ஒரு கவலையுமே இல்லாம 7 மணி நேரம் தான் நிம்மதியா தூங்க முடியுது. இன்னைக்கு நாள் நல்லபடியா போகணும் ஆண்டவான்னு யோசிச்சுக்கிட்டே பிரஷ் பண்ணிட்டு இருந்தேன். காலை உணவுக்கு தாய்க்குளம் பண்ணி வைக்கிறதுனால அந்த ஒரு நினைப்பு இல்லாம நிம்மதியா இருக்கு. காலை உணவு ரெடியா இருக்கும், சாப்பிட்டு ஜிம்முக்கு போலான்னு பார்த்தா காலை உணவு தாய்க்குளம் ரெடி பண்ணல. ஏன் தாய்க்குளமே காலை உணவு ரெடி பண்ணல அப்படின்னு கேட்டா, நீ சொன்னியா இன்னைக்கு வெஜிடேரியன் டயட் தானே அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, நான் தான் மறந்துட்டேன். அப்ப காலை உணவுக்கு என்ன பண்றது? நான் தான் 30 நிமிஷம் ஒதுக்கி ரெடி பண்ணேன். A few moments later. ப்ராக்கலி பன்னீர் பிரெட் சாப்பிட்டேன். 45 நிமிஷம் தாமதம் சமைக்கிறதுனால லைட்டா கொஞ்சம் கடுப்பாயிடுச்சு. டெய்லியும் டைம் மேனேஜ் பண்ணி தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சரி விடுன்னு தட்டி விட்டேன். நான் சொன்னது உங்களுக்கு கேட்டதோ இல்லையோ, அந்த காக்கா கேட்டிருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காக்கா போல. இன்னைக்கான பயிற்சி பைசெப்ஸ் அண்ட் ட்ரைசெப்ஸ் சூப்பர் செட். பைசெப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன், ட்ரைசெப்ஸ்க்கு ஒரு 3 வேரியேஷன். அத சூப்பர் செட்டா பண்ணேன். ப்ரீச்சர் கர்ல் பிரஸ் டவுன் சூப்பர் செட், ஹேமர் கர்லும் டிப்ஸும் சூப்பர் செட், சிங்கிள் ரிவர்ஸ் பிரஸ் டவுனும் பார்பல் கர்லும் சூப்பர் செட். ஒர்க் அவுட் பண்றதுக்கு லொகேஷன் எப்படி இருக்கு? நான் இங்க தான் சூஸ் பண்ணிருக்கேன். எப்படி இருக்குன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் சரியான பசி. ஆல்ரெடி தாய்க்குளம் பண்ணி வச்சிருக்காங்க போல. பீன்ஸும் ப்ரோக்கோலியும் சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் இருந்தது, அதை கொஞ்சம் முடிச்சு விட்டேன். வேலைகள்லாம் முடிச்சிட்டு வர டைம் ஆயிடுச்சு. டின்னர் ரெடி பண்ணணும். பன்னீரும் மஷ்ரூமும் ரெடி பண்ணேன். ஆல்ரெடி கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டேன். நைட் படுத்தா தூக்கம் வராது. சரி இன்னொரு குளியல போட்டுறான்னு சொல்லிட்டு இது ரெடியா ஒரு கேப்ல போய் குளிச்சுட்டு வந்தேன். நல்லா சாப்பிட்டுட்டு சரி என்னோட ரூம்ல போய் தூங்க போலாம். கொஞ்சம் சோம்பேறித்தனம். சரி சோஃபாலே படுத்துலான்னு சொல்லி சோஃபால படுத்தேன். கொஞ்ச நேரம் மொபைல் யூஸ் பண்ணிட்டு ஓல்ட் சாங்ஸ்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இன்னைக்கு எவன் முகத்துல முழிச்சேன்னு தெரியல. படு கேவலம். டே 3ல பார்ப்போம்.